ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நோட் பண்ண வேண்டிய ஒரு 10 பாயிண்ட்ஸாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக டெய்லி வந்து நம்மளோட வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போஸ்ட் போடுறது ப்ராடக்ட் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கணும் அதிகமாக. அடுத்து உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்டிக்கலாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டர் வந்து எப்படி அப்ரோச் பண்ணி நம்ம ஆர்டர் எடுக்கிறோம், ஸோ அந்த ஆர்டரோட டீட்டெயில் எப்படி வந்து அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாத்தையுமே ஃபாலோ அப் எல்லாமே கிளியர்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லை உங்களோட பேக்கிங் டிஸ்பேச் ஸ்டோரிஸ்லாம் ஷோ பண்ணணும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறது வந்து நம்ம ஷோ பண்ணால் மட்டும்தான் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்றது பீப்புளுக்கு ஷோ ஆகுங்க. ஸோ கஸ்டமரை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ஆர்டர் கொடுத்ததுலேருந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். அடுத்து உங்களோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது, ஸோ எவ்வளோ இன்கம் உங்களுக்கு வருது அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், உங்களோட ப்ராடக்ட் வந்து மெட்டீரியலாக எவ்வளோ இருக்குது, ஸோ ஃபினிஷ்டு கூட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதோட ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ வீடியோ கிரியேட் பண்ணும்போது அதில் உங்களோட கண்டென்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கஸ்டமரோட சர்வீஸ், அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வாங்குங்க. ஸோ மந்த்லி கோல் வந்து ஒரு செட் பண்ணி மூவ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க.